கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் கடைசியாக ஷஃபாத் மறுமையிலே பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்தோம். பரிந்துரையை பொறுத்தவரைக்கும் நம்ம திருக்குர்ஆனை ஆய்வு செய்யும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த பரிந்துரைங்கிறது இல்லைங்கிற மாதிரி கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன, பரிந்துரை இருக்குதுங்கிற மாதிரி கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. ரெண்டையும் இணைத்து நம்ம எளிதாக ஒரு சரியான முடிவுக்கு வந்து விடலாம். இதில் 6வது சூராவுல 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸலஹா மின் துனில்லாஹி வலியுன் வலா ஷஃபீ, அவர்களுக்கு அல்லாஹ்வை விடுத்து பரிந்துரை செய்யக்கூடிய யாரும் கிடையாது. பரிந்துரை அல்லாஹ் தான் செய்வானாம், யாரும் பரிந்துரை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி 32:4, 6:51, 39:44 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹுதான் பரிந்துரை செய்வானே தவிர, அதாவது பரிந்துரை செய்யறேன்னு அர்த்தம் நான் தான் முடிவு எடுப்பேங்கிறது அப்படி சொல்றான்ல, நான் தான் முடிவு செய்வேனே தவிர இந்த பரிந்துரை ரெக்கமெண்டுக்குலாம் நம்மள்ட்ட வேலை கிடையாது, யாருக்காகவும் யாரும் என்கிட்ட பேச முடியாதுங்கிற மாதிரி கருத்துப்பட இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில பரிந்துரை செய்வாங்க, அது அவங்களுக்கு பயன் தராது என்ற கருத்துப்படவும் 2:48 சொல்றான், வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அவர்களிடமிருந்து பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறான். ஆனா செய்வாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். 2:123 வலா தன்ஃபவுஹா ஷஃபாஅத்துன், அவர்களுக்கு பரிந்துரை ஒரு பயனும் அளிக்காது, பரிந்துரை செய்வாங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 2:254 மின் கப்ல யஅதி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நட்போ பரிந்துரையே இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்து விடுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் பரிந்துரைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரியான வசனங்கள் அது இருக்கிறது. இதுக்கு விளக்கமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பரிந்துரை இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். என்ற பர்மிஷன் வாங்கிட்டு பரிந்துரை செய்யலாம், பரிந்துரை கிடையாதுதான், ஆனால் பரிந்துரை செய்யறதா இருந்தாலும் செய்யணும். எல்லாம் நான் பரிந்துரை செய்யலாமா அதை கேட்கணும், இவருக்கு செய்யலாமா அவருக்கு செய்யலாமான்னு கேட்கணும். யாரு பரிந்துரை செய்யறாங்களோ அவங்களும் பர்மிஷன் வாங்கணும். யாருக்கு பரிந்துரை செய்யறோம் என்பதை என்ன செய்யணும், அல்லாட்ட கேட்டு சரி செஞ்சுட்டு போ அப்படின்னாலும் செய்ய முடியாது. அதுல முடிவு அவன் தான் இருக்கிறான். இப்ப பரிந்துரை செய்யறதுன்னு அவ்வளவு எந்திரிச்சு அவர் வேண்டியவர் இவர் எங்க மாமான்லாம் கேட்கலாது, அதெல்லாம் இந்த மாமா ஒருத்தர் இருக்கார் அவருக்காக உண்ட நான் பேசட்டுமான்னு கேட்கணும். அப்ப அவனா அதை செய்ய விரும்பினா என்ன செய்வான், சரி செஞ்சுட்டு போ அப்படிமா, விரும்பினா பேசாம உட்கார்ந்துருவான். அப்ப பரிந்துரை செய்வது என்பது பர்மிஷன் கேட்டுதான் நடக்கும் என்பதை அல்லாஹ் ஆயத்துல் குர்சி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 2:255 மன்தல்லது யஸ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவனிடத்துல அவங்ககிட்ட அனுமதி வாங்காம யார் பரிந்துரை செய்ய இயலும் அப்படின்னு கேட்கிறான். 10வது சூராவுல 3வது வசனத்துல மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பாதி இذنஹி, எந்த ஒரு பரிந்துரை செய்பவரும் அவன் அனுமதி பெற்றுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 19வது சூராவுல 87வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், லா யம்லிகுன ஷஃபாஅத, அவர்கள் பரிந்துரை செய்ய உரிமை படைத்தவர்கள் இல்லை, இல்லா மனித்தகத இந்த ரஹ்மானி அகதா, ரஹ்மானிடத்தில் அல்லாஹ்விடத்தில் யார் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்களோ பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறான், அனுமதி, அவர்களை தவிர யாருக்கும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறான். 20வது சூராவின் 109வது வசனத்தில் யௌமஇதின் லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, அந்த நாளில் ஷஃபாஅத் என்பது பயன் தராது, இல்லாமல் அதில் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கே தவிர இவருக்கு செய்ய அனுமதி கொடுத்தால் அவருக்கு தான் என்ன செய்யும் பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அனுமதி கேட்டுதான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த பரிந்துரை என்பது உண்டு, அவங்களா தன்னிச்சையா செஞ்சிட இயலாது. அந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மஹ்ஷர்ல பரிந்துரை செய்வாங்க. அவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தருவான். சொர்க்கத்துக்கு போன ஒவ்வொரு நல்லடியார்களும் கடைசியா சொர்க்கத்துக்கு போறாரு, அவரு கூட அவருக்கு பிந்தி வர்ற ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இப்படி இந்த பரிந்துரை செய்வது என்பது எல்லாருக்கும் கொடுக்கிறான். ஆனால் அந்த மஹ்ஷர்ல ஜட்ஜ்மெண்ட் வழங்கி நரகம் சொர்க்கம்னு தீர்ப்பளிப்பாங்க அல்ல, அப்ப பரிந்துரை செய்வதற்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன செய்யறான், அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அது எப்படி வருதுன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில எல்லாம் இடம்பெற்றிருக்கு. புகாரியில 4476, 3340 அதுல வருகிறது, மூமின்கள் எல்லாம் கியாமனாரிலே ஒன்று திரள்வார்கள். மூமின்கள் என்று சொல்வது நம்ம உம்மத்து மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை பேர்களையும் இறை நம்பிக்கையாக இருந்தவங்க அவங்க எல்லாம் ஒன்று சேருவார்கள். அவங்க பேசிக் கொள்வார்கள், லவிஸ் தஸ்பரனா இல்லா ரப்பினா, நம்ம அல்லாட்ட போய் கொஞ்சம் ஏதாவது பரிந்துரை கேட்போமே, யாராவது ஒரு ஆளை தேடுங்க பாண்ட உடனே போய் ஏசுன ஆதம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட வந்துருவாங்க.
அவர் தானே பெரிய ஆளு இருக்கிறதுல சீனியர் அவர் தானே. பாப்பாட்ட வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நீங்க தான் எங்களுக்கு பரிந்துரை செய்யணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு மகசரு, என்ன ஆகுமோ தெரியல, கொஞ்சம் பார்த்து பறிச்சு நடக்கிற மாதிரி அல்லாட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நீ வேறப்பா, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு நான் அதுக்கே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டேன், நான் போயிட்டு எப்படி ரெக்கமெண்ட் பண்றதுன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முடியாது, நான் தப்பு செஞ்சாலும் முடியாதுன்றாரு. அதுக்கடுத்து என்ன செய்வாருன்னா அவரே சொல்லுவாரு, நூகிட்ட போங்க, அவர் ஒரு ரொம்ப காலம் பிரச்சாரம் பண்ண ஒரு ஆளா இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா நிறைய சேவை செஞ்சிருக்காருல, அவர் சொல்லது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்குருவான், நீ அவர் போய் பிடிங்க அப்படின்ற உடனே எல்லாரும் போய் இருக்கு நூகிட்ட போங்கன்னு சொல்லிடுவாரு. அவங்க நூகிட்ட வந்தோன்னு என்ன செய்வாங்க, நூகலைசனான்னு சொல்லுவாங்க, என்னப்பா நம்மகிட்ட வந்து கேட்கறீங்க, நான் ஏற்கனவே அல்லாட்ட ஒரு கோபத்துக்கு ஒரு கடுமையான கண்டனம் ஒன்று வாங்கியிருக்கிறேன், என் மோனையெல்லாம் அல்ல அழிக்கும் போது அவனுக்கு பரிந்து பேசிவிட்டேன், அறிவில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், இப்ப அது மாதிரி ஆயிட்டா நான் என்ன பண்றது, மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, எல்லாம் என் மகனாச்சேன்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்வான், உனக்கு அறிவு இல்லாத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று பண்ணிடுவான், அதுக்கு மன்னிப்புலாம் கேட்பாரு. அப்ப ஏற்கனவே ஒரு அந்த மாதிரி பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இதுல பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் நான் பேசிட்டு இன்னொரு கண்டனமா நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் மறுத்துட்டு வரான். அதுக்கடுத்து அவரே சொல்லி கொடுப்பாரோ, இது ஹலீலுர் ரஹ்மான், நீங்க வந்து ஹலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேரு ஹலீலுர் ரஹ்மான், அவங்கள்ட்ட போங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏப்பா ஏற்கனவே 3 தடவை நான் ஒரு பொய் சொல்லி இருக்கிறேன், 3 பொய் சொல்லிவிட்டேன், இப்ப நான் எனக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்ல, அதனால நமக்கு சரி வராது, நீங்க மூசாட்ட போங்க அப்படின்னு சொன்னோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்வாரு, நான் ஒரு குத்துல ஒருத்தனை சாட்சி விட்டேன், கோபத்துல ஒரு சண்டை வரும்பொழுது நபியாவதுக்கு முந்தியது, நபியாவதுக்கு முந்தைய 2 பேரு இவருடைய இனத்துக்காரங்களும் இன்னொரு இனத்துக்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் என்ன வந்து காக்காம நினைச்சுவாரு, எதிரி போய் ஒரு குத்துவாரு, மூசா பக்கலா அழகி அவன் கதை முடிஞ்சு போயிடும், அதோட ஓடி போயிட ஊரை விட்டு. அதுக்கப்புறம் அல்லாஹ் நபி அவரை தேர்ந்தெடுப்பான், கொல்லணும்னு கொல்லல, கொஞ்சம் பலமா அடிச்சுட்டாரு அப்படின்னு போயிட்டான் அவன். இருந்தாலும் அவருக்கு அது உறுத்துது, வந்து செய்யறாரு 200 ஆளை போட்டு தள்ளிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஆக முடியாது, ஈசா நபிட்ட போங்க. அவர் என்ன செய்வாரு, அவர் ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஈசா நபி என்ன செய்யறாருன்னா, இல்லப்பா நமக்கு சரி வராது, நீங்க முகமது போங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபி அதிகமா வந்து அவங்க ரொம்ப காலம் வாழலை இல்லையா, அல்ல ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அவங்க வந்து இந்த தப்பு செஞ்சுட்டுங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இல்லப்பா நீங்க முகமதுட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. போனோடனே எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, முன்பாவம் பின்பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்றான் அவருக்கு மட்டும், மற்ற யாருக்கும் மன்னிப்பு கேரண்டி தரல. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 போய் சொன்ன மாதிரி அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல நினைஞ்சிருப்பாங்க, சில பேர் கோவப்பட்டிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, உலகத்துல வாழும் போதே நீ முன்னாடி செஞ்சதை மன்னிச்சுட்டு பின்னாடி செஞ்சதை மன்னிச்சுட்டேங்கிறான். அப்ப செஞ்ச தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டா இல்லையே தானே, மன்னிக்கப்பட்டாங்க கேரண்டி கொடுத்துட்ட காரணத்தினால அவருக்கு அந்த தகுதி இருக்கு, நீ அங்க போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு நினைச்சுவாங்கன்னா அவங்க அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பாங்க. அனுமதி கேட்டு சஜிதாவுல விழுந்து, அதாவது நீண்ட நடிகை நேரம் சஜிதாவுல கிடப்பார்கள். சஜிதாவில் இருந்து அல்லாஹ் எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை ஏத்துக்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, என்னென்ன இறைவனை புகழ வேண்டும் என்று வார்த்தையை கூட அல்லாஹ் எனக்கு கற்றுத் தருவான். அதாவது அல்லாஹ் வந்து அவனே என்ன செய்வான், சஜிதாவுல விழுந்தவனே இப்படி எல்லாம் சொல்லி என்னை முதல் புகழ், சும்மாலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் கற்றுத் தருவான். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நான் புகழ்வேன். புகழ்ந்தவுடன் அல்லாஹ் சொல்வான், இருப ரசக, தலையை உயர்த்து, சல் சோத்தகு, கேளு, இப்ப குறிப்பா உனக்கு தர்றேன், என்னை புகழ வேண்டிய அளவுக்கு புகழ்ந்துட்ட, சஜிதாவுல கடந்துட்ட, இப்ப கேளுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பரிந்துரை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு லிமிட் பண்ணுவான், நீ பரிந்துரை இருக்கிற அம்புட்டு பேரெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு எல்ல இந்த 3234 பேருக்கு நீ கேளு ஒரு நம்பர் போடுவான். அல்ல எவ்வளவுன்னு சொல்லல, அல்ல என்ன செய்வான், இந்த கணக்குல இன்னென்ன கேட்டகரியில உள்ளவங்களுக்கு, இன்னென்ன தகுதியில உள்ளவங்களுக்கு நீ பண்ணணும், நீ பாட்டு கண்டவனுக்கு பண்ணி விட்டுறக்கூடாது, அந்த சீர்க்கு வைக்காம இருக்கணும், இந்த பாவங்கள் செய்யாம இருக்கணும்னு ஒவ்வொரு தடவை என்ன செய்வான், அல்ல ஒரு எல்லையை லிமிட் போட்டு பரிந்துரை செய்ய சொல்லுவான். யாருக்கு வேணாலும் பண்ணு சொல்ல மாட்டான். அந்த லிமிட் ரசூலுல்லாஹ் சொல்லல, அவன் அல்லாஹ் ஏதோ சில வரம்புகளை போட்டு இந்த வரம்புக்கு உட்பட்டு நீ பரிந்துரை செஞ்சுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் தான் சொல்றான் பாருங்க, யார மன்னிக்கன்னு நினைக்கிறானோ அவனா முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வட்டி வாங்காதவன் இருந்து அவனுக்கு மட்டும் கேளுன்னு அல்லாஹ் சொல்லுவான். உதாரணத்துக்காக வேண்டி வட்டி வாங்காதவனுங்க பார்த்து ரசூலுல்லாஹ் பரிந்துரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விசாரம் பண்ணாதவனா இருந்தா பார்த்து அவனுக்கு வேண்டாம் பண்ணிக்க, இப்படி ஒவ்வொரு லிமிட்டா அவனா தான் அதை டிசைட் பண்றான், அல்லாஹ் தான் பண்றானே தவிர ஃபார்மாலிட்டி பரிந்துரைன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்னது
சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்குது. அவன் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு நீ இப்ப கேளுங்கிறான். முடிவு அவன் தான் பண்றாங்கிறது நல்லா விளங்குறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 3 தடவை எனக்கு அல்லா என்ன செய்வான், 3 சான்ஸ் தருவான். 3 தடவை கண்டிஷன் போட்டு இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கப்புறம் அதன்படி உள்ளவர்களை சொர்க்கத்தில் அல்ல அனுப்புவான். சரி போ உன் சொல்ல கேட்டுட்டு அது பாஷா இருக்கணும், ஏகத்துவம் இருக்கணும், பெரும்பாலும் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி உள்ளவர்களுக்கு செய்வான்ங்கிற கருத்தை புகாரியில 4476 3340 ஹதீசுகள்ல இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதே கருத்துல 4712 ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான பரிந்துரை மஹ்ஷர்ல அந்த விசாரணை நடக்கிற நாள்ல நடக்கிற மாதிரி அப்புறம் எல்லாம் போயிருவாங்க. சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகவாசி நரகத்துக்கு போயிருவாங்க. போன பிறகு ஒரு பரிந்துரை இருக்குது. அது பின்னாடி சொர்க்கத்தை பத்தி பேசும்போது சொன்னாலும் இப்ப பொருத்தங்கிறதுனால ஷஃபாஅத்தோட தொடர்புடையதா இருக்கிறதுனால நரகவாசிலாம் நரகத்துக்கு அனுப்பிட்டான் அல்லாஹ், சொர்க்கவாசிலாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டானா அல்லாஹ்வா நினைக்குவானா இன்னைக்கு ஒரு கணிசமானவர் இன்னைக்கு வெளியேற்றிடுவோம் போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சும்மா வெளியேற்ற மாட்டானா. அல்லாஹ் என்ன செய்வானா, மூமின்களை பார்த்து ஏண்டா உன்னோட தான் பழகுனா, உன் கூட்டாளி தானே, ஏன் என்கிட்ட கேட்காம இருக்கிறான் அவங்களா கேட்க இயலாது. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு வைக்கல, நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் நரகத்தில் இருக்கிறாரு, அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப நினைக்கிறான். அவனை அனுப்பாம நமக்கு ஒரு அந்தஸ்து தர்றான், கூப்பிட்டு உன்னோட தானே பழகுனா, உன் கூட்டாளி தானே, என்கிட்ட கேட்கலாமா இல்லையா, ஏன் கேட்காம இருக்காமா இல்ல. அப்ப இது பேர் பரிந்துரை ஆயுது. ஃபார்மாலிட்டி பரிந்துரைங்கிறது என்னது, அவன் வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு கேளுடா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு அல்லாஹ் என்ன செய்வானா அது மாதிரி கொடுப்பான் என்பது என்ன செய்யறது நம்ம பார்க்கிறோம். அப்ப கேட்பாங்களா, எப்பூன ரப்பனா இஹ்வானுனா கானு யுஸல்லூன மஅனா, எங்கள் சகோதரர்கள் எல்லாம் எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், ஒய் யஸூமுன மஅனா எங்களோட நோம்புலாம் வச்சாங்க, ஒய் அமலுன மஅனா எங்களோட செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் இப்ப நரகத்தில் கிடக்குறாங்க. அவங்கள என்ன செய்ய வேற பாவத்துக்காக வேண்டி இந்த நன்மைகள் எல்லாம் செய்யறதோட பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, அதுக்காக வேண்டி நரகத்தில் கிடக்குறாங்கன்ன அல்லாஹ் என்ன செய்வானா, இதுக்கு போங்க ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் ஈமான், ஒரு தீனார் அளவுக்கு ஒரு தங்க காசு அளவுக்கு ஈமான் யார் இடத்துல உள்ளத்துல இருக்கிறதோ ஃபஹ்ருஜூஹு அவங்க எல்லாம் வெளியே கூட்டிட்டு போங்க. யார் உள்ளத்துல என்ன இருக்கோ ஒரு தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்குதோ அவங்களே நான் வெளியேற்றுங்கன்னு சொல்லி அது மாதிரி மூமின்களுக்கு எல்லாம் என்ன செய்வான் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இப்படியே ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இந்த மாதிரியான பர்மிஷன் எல்லாம் கொடுப்பான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மூமின்களுக்கு கூட என்ன இருக்குது, பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது போக என்ன செய்வானா அல்லாவே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாவே என்ன செய்வானா, இப்ப உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுல, உங்களுக்கு பரிந்துரை செய்ய வாயே வராது, அந்த மாதிரி அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பேசுறதுங்கிற அளவுக்கு ஒரு நன்மையும் இல்லாம பரிந்துரை செய்யறாருன்னா ஒரு சின்ன ஒரு இதாவது இருந்தா தான் பரிந்துரை செய்வோம். அந்த ஒரு தகுதியே இல்லாதவர்கள் மட்டும் இப்ப என்ன செய்யறாங்க, நரகத்தில் கிடக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ யஸ்ஊன் நபியூன் நபிமார்கள் எல்லாம் பரிந்துரை செய்து விட்டார்கள், ஒரு மலாயிகத்து மலக்குகள் எல்லாம் செஞ்சு முடித்து விட்டார்கள், ஒரு மூமினூன மூமின்கள் எல்லாம் செஞ்சு விட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்ப யக்கூலுல் ஜப்பார் அல்லாஹ் சொல்லுவான், வக்கியத்து ஷஃபாஅத்தி, இப்ப என்னுடைய பரிந்துரை மிச்சமா இருக்கு. இப்ப இன்னும் கூட நினைக்கிறான் அல்லாஹ் பரிந்துரை செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது, ஒரேடியா போட்டு அவங்களை நரகத்தில் போட்டு வாட்டுறதுக்கு விரும்பல. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, கபல் தமிழ்நார் நரகத்தில் கிடப்பவர்கள் அப்படி ஒரு கைப்பிடி அப்படி அள்ளுவானா, ஒரு கொத்து அப்படி அள்ளுனா என்ன செய்வான், பெரும் கூட்டம் வரும். அல்லாஹ்வுடைய ஒரு கைக்குள்ள மொத்த உலகத்தை அள்ளுவான் அல்லாஹ். அவன் கையில ஒரு பிடியை எடுப்பான், அதுல ஒரு பெரிய கூட்டம் அப்படியே நெருப்புல வெந்து கருகி போனவர்களாக கறிக்கட்டைகளாக அப்படி வெளியே வருவார்கள். அவர்களை என்ன செய்வான் அல்லாஹ் மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஜீவ நதியில், ஜீவன மாவுல் ஹயாத்னா ஜீவ நதி, ஜீவ நதியில போட்டு அவங்களை கழுவி வெள்ள வெள்ளேர்ந்து பளிர் என்ற ஆய்க்கு என்ன செய்வான், அப்புறம் போங்கப்பா எல்லாம் சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இப்ப நம்ம ரெக்கமெண்ட், நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கான தகுதியே இல்ல, நானா கொஞ்சம் பேர் அனுப்புறேன் பாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் செய்வான்ங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, யாரப்பி ஏதல்லி சீமன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யாரெல்லாம் ஒரு அமலும் செய்யாம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லியிருப்பான்ல, அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண எனக்கு ஒரு அனுமதி தாம அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா. அனைவருக்கும் ஒரு நன்மையும் செய்யல, அவன் என்ன பண்ணிருக்கான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பிக்கையோட சொல்லியிருக்கான், ஒரு தஸ்பீஹ் செய்யல, ஒரு திக்ர் செய்யல, ஒரு தொழுகை இல்ல, ஒரு நோன்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்படிப்பட்டவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு எனக்கு பர்மிஷன் கூட அல்லான்ற உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அது கிடையாது, அது ஏன் ரைட், நான் செய்யத்தான் போறேன், நான் தான் செய்வேன். அந்த ஒண்ணும் இல்லாத ஆள உள்ள அனுப்புறதுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. அது நானா தன்னிச்சையா என்ன செய்வேன்,
அனுப்பன்னு என்ன செய்வானா? அல்லாஹ் என்ன செய்வானா? லைஸ ஸாலிக லக, உனக்கு அந்த உரிமை கிடையாது. வலாக்கின் இஸ்ஸத்தி வ கிப்ரியாயி வ அலமத்தி வ ஜப்ரியாயி, என்னுடைய கண்ணியம், என்னுடைய ஆற்றல், என்னுடைய பெருமை, என்னுடைய ஆதிக்கத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இல்ல உஹ்ரிஜன்ன மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அம்புட்டு பேரை நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க கேட்டு செய்ய மாட்டேன், நானா செய்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்களாம்? எல்லாம் ஒரு அமலும் செய்யல, இவ்வளவு நாள் பட்டுட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டுமா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. உனக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது, அது நான் முடிவு செய்யும். ஒண்ணும் இல்லாத ஆளுக்கெல்லாம் நீங்க வந்து பரிந்துரைலாம் செய்ய முடியாது. நம்ம இருக்கிறவன்ட்ட ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு பரிந்துரை செய்யறதுங்கிறது நான் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? நான் செய்வேன். முடிஞ்ச எல்லாத்தையும் ஒருத்தரே நரகத்துல நிரந்தரமா போட மாட்டாங்க. ஈமான் இருக்குமையானால், கடுகளவு ஈமான் இருக்குமையானால் அவர்களையும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வந்து வெளியேற்றிடுவான். எந்த அளவுக்குன்னா, இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. எப்படி நான் சொன்ன இந்த சம்பவம் வந்து புகாரில 7510, முஸ்லிம்ல 286. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அந்த உரிமை உனக்கு கிடையாது, நான் தான் செய்வேன்னு சொல்லுவான்ல, அது வந்து இந்த நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, சொர்க்கத்துல கடைசியா போவான அவன் யாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்ங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும்னு சொல்றாங்க. நரகத்துல கிடந்துட்டு கடைசியாக ஆக 0 மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்படி ஒருத்தன் என்ன செய்வான் இருக்கிறான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, வெந்து போய் நடக்கவும் இயலாம நான் வெளியே நரகத்துல என்ன செய்வான்? அல்ல வெளியே கொண்டு வருவான். வெளியே கொண்டு வந்தவன என்ன செய்வான்னு கேட்டா, அவன் நடக்க முடியாது, நரகத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவான். சொர்க்கத்துக்கு போகணுமே. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, அவ அல்லாஹ்ட்ட கேட்பானே, அல்ல போகவே முடியல, அவ்வளவு வெந்து போச்சு, சொர்க்கத்துக்கு நான் எப்படி போறது? இந்த மரத்துக்கிட்டையாவது கொண்டே விட்டுரு, அங்க ஒரு மரம் தெரியுமா, அதுகிட்ட கொண்டே என்னை விடுனவன அல்லாஹ் கேட்பானா, சரி மரத்துக்கிட்ட கொண்டே விடுறதை விட்டுறேன், அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டீங்களா அப்படிமானா? அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அவனுக்கு மரத்துக்கிட்ட விட்டவுடனே கொஞ்ச நேரம் நல்லா என்ன செய்வான்? இலப்பாரி முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன செய்வான்னு கேட்டா, எல்லாம் அந்த இதை விட அந்த மரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுகிட்ட கொண்டே விட்டுருவேன், என்னைய எனக்கு முடியலையே மானா. அல்லாஹ் என்ன செய்வான்? மறுபடியும் எதுவும் கேட்க கூடாது, சொன்ன பேச்சுல உறுதியா இருப்பியா மானா. அவன் என்ன செய்வான்? அதான் சரின்றான். மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். அந்த நெருக்கடி வரும்போது மட்டும் அல்லாட்ட வாக்குறுதி கொடுப்பான், நெருக்கடி செய்துட்டா மறந்துடுறாங்களே, இங்கே அப்படித்தான் இருக்கிறான், அங்கே எப்படித்தான் இருப்பான் இருக்கு. அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கு கொண்டே விடுவான் அல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்வான்? அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் தெரிஞ்சிருப்பேன், வாசல் கிட்ட கொண்டே விட்டுருவேன். இங்க இருந்து நடந்து போகணும்ல, அங்க கொண்டே விட்டுரு, வாசல்ல தான் விடுவேன், வேற எதுவும் கேட்கக்கூடாது. சரி வாசல்ல கொண்டே விடுவானா. விட்ட உடனே என்ன செய்வான்? கொஞ்ச நேரத்துடைய அங்க உள்ள இன்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. சொர்க்கவாசிகள் ஜாலியா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யும்? இந்த உறுதிமொழி எல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் உள்ளே கொண்டே விட்டுருவோம் என்னைய அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இதை சொன்ன உடனே அல்லாஹ் சிரிப்பானா. இவன் கேட்ட உடனே சரியான ஆளத்தா இருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சிரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இதை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நான் ஏன் சிரிச்சேன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க ஏன் சிரிச்சீங்க? நான் ஏன் சிரிச்சேன்? இவன் சொல்றதை கேட்டு அல்லாஹ் சிரிச்சான், அதை கேட்டு நான் சிரிச்சேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹாக்கதா லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு மிம்ம தலஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மில்லஹிக ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சிரிச்சதுனால தான் நான் என்ன செய்யறேன்? சிரிக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அப்புறம் கேட்பான், அல்லாஹ் சரிடா உள்ள போட்டு சொல்லியில, உள்ள போய் இந்த சொர்க்கத்தை எடுத்துக்க, இது மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்துக்க, துன்யா பார்த்திருக்கிறியா, மொத்த துன்யா அளவுக்கு உனக்கு தந்துட்டு எடுத்துக்க அப்படிமானா. அவன் சொல்லுவானா, அல்லாஹ் என்னைய போய் கிண்டல் பண்றியா? அவனுக்கு நம்ப இயலல, நமக்கு எப்படி இவ்வளவு பெருசு கிண்டல் பண்றியா? ரப்புல் ஆலமீனா இருந்துகிட்டு கிண்டல் பண்றியா? தஸ்தஹ்சிஉ மின்னி அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனா இருந்துகிட்டு என்னை போய் கிண்டல் பண்றியா அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, அடே கிண்டல்லாம் இல்லடா, நான் நினைச்சதை செய்ய சக்தி உள்ளவன், நெசமா தான் சொல்றேன், இந்த பூமி அளவுக்கு, பூமி போல இன்னொரு மடங்கு அளவுக்கு பெரிய சொர்க்கத்தை எடுத்துட்டு போ அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு கடைசி, இவன் தான் கடைசி ஆளு, இதுக்கப்புறம் ஒருத்தர் மிச்சம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து அல்லாஹ் மறுத்தவனு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் மிச்சமா இருப்பான். இப்படி கடைசியா உள்ளவனுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பூமி மாதிரி டபுள் பூமி அதுத்தையும் கொடுக்குறான். யாருக்கு? ஆக 0 மார்க். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? அந்த எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையில அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சிறுக்கு வைக்காமல் இருப்பார்களே, ஆனால் அத்தகையவர்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை ஏற்படும். சரி, இது சபாத் விஷயம். அடுத்து என்ன ஆகுது? அந்த மகசூலுக்கு வந்துருவோம். இப்ப மகசூல் பெருவழியில விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு சொர்க்கவாசிகளை
சொர்க்கத்துக்கு நரகவாசி நரகத்துக்கு அனுப்பணும்ல. எப்படி அனுப்புவான்னு கேட்டா அல்லாஹ் சும்மா அனுப்ப மாட்டானா. யார் யாரு எதை எதை வணங்கினார்களோ அது தலைமையில தான் அங்கே போகணும். சூரியனை வணங்குறவங்களுக்கு என்ன செய்யும், சூரியனை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவானா. சூரியனை பின்தொடர்ந்து போ, எத்தனை கடவுள்னு சொன்ன அது உன்னை கூட்டிட்டு போன்னு அனுப்பிடுவான். அது எப்படி அமைச்சிருக்கான் அல்லான்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு மேல ஒரு நரகம், ஃபர்ஸ்ட் நரகம். மகசர்ல இருந்து மனிதன் போற இடம் எது, ஃபர்ஸ்ட் இடம் எது, நரகம். நரகத்துக்கு மேல ஒரு பாலம், பாலத்துக்கு அப்புறம் சொர்க்கம். இந்த பாலத்தை கடந்துதான் எங்க போகணும். தவிர ஒரு பாலம் இருக்கிறது, நடந்து போற அளவுக்கு தான் இருக்கிறது. நடந்து போற அளவுக்கு என்ன செய்யும், அந்த பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் என்ன செய்யப்படும், எல்லாரும் போகப்படும். இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுவரபு ஜஸுரு ஜஹன்னம், நரகத்துக்கு மேல இந்த பாலம் ஒண்ணு நிர்மாணிக்கப்படும். அவ்வளவு மையது, அதை கடந்து செல்வதில் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துஆஉ ருஸுல் யௌமைதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். அந்த நேரத்தில் ரசூலுமார்கள் எல்லாம் பாலத்துல இருந்து தப்பிச்சு போகணுமே, பாலத்தை கடந்து தான் உங்களுக்கு சொர்க்கம், இல்லைன்னா விழுந்துருவாங்க. அதனால யாரெல்லாம் காப்பாத்து உருவ விட்டுறாத, திரண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், அது மாதிரி அந்த பாலத்தை கடந்து போக வேண்டும். அந்த பாலத்தை கடந்து போறதுக்கு எப்படி அல்லாஹ் செய்வான்னு கேட்டா, கூட அல்லாஹ் சொல்வான், பாலத்தை காட்டி சொல்லுவான், மண்கான யாவது செய்யன் எத்தபியூ, யார் யாரு எதை எதை வணங்கினீர்களோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இரு. அப்ப இப்ப எதை வணங்கினானோ, மனிதர்களை கூட நல்லடியார்களை வழங்கியிருப்பான்ல, அது கூட அல்ல விடமாட்டானா. அப்துல் காதர் ஜிலானி வணங்கினான்னு சொன்னா அவர் மாறி ஒரு அவர் அல்லானா, அவரது உடன்படலை இல்ல, உடன்பட்ட ஆட்களா இருந்தா அவங்களும் நீங்க தள்ளி விட்டுருவான்ல. எத்தனை பேர் இப்ப ஈசா நபியை வணங்குறாங்க, ஈசா நபிக்கு உடன்பாடு இருக்குதா, உடன்பாடு இல்ல. அதுக்காக என்ன செய்வானா, ஒரு டூப்ளிகேட் ஒன்று போடுவான். ஈசா நபி இங்கதான் இருப்பாரு, ஈசா நபி மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு விட்டு அவர் தானே வணங்குறேன் பின்னாடி போ, அவர் கூட்டு பக்கமா தள்ளிடுவாரு. எங்க நரகத்துல மூசா நபியை முடிவு மூசா அந்த தள்ளிடுவார் அவரு. அப்துல் நாவூர் ஆண்டவருங்கிறான, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லவரா இருந்தாருன்னு சொன்னா அவரை டூப்ளிகேட் போட்டுருவான்ல, அவர் இங்கதான் இருப்பாரு. அவர் மாதிரி ஒரு டூப்ளிகேட் மாதிரி போட்டு டூப்ளிகேட் தானே வணங்கினாங்க, அவர் தான் மறுத்துட்டு தானே இருந்தாரு, ஒரிஜினல் வணங்கல இல்ல. இவங்க வணங்கினது டூப்ளிகேட் தான். அதனால டூப்ளிகேட்டா ஒரு ஆளை தூக்கி போட்டு டபுள் ஆக்கி பண்றான்ல, அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், ஆக்கி விட்டுருவான். இவங்க உடன்பட்ட ஆட்களா இருப்பார்களே, ஆனா என்னை வணங்குன்னு சொன்னவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. நான் தான் கடவுள், எனக்கு கடவுள் தன்மை இருக்குது அப்படி சொன்னவர்களா இருந்தா நேச்சுரலா அவளே கொண்டு எல்லாம் தள்ளிடுவான். கூட்டிட்டு போங்க, அவங்க ஆட்கள்லாம் தடுக்கிறாங்க, பத்திரமா கொண்டு சேருங்கன்னு நினைச்சுவான் அல்ல. அப்படி சொல்லுவான். எப்படி வருதுன்னா, எப்படி இறைவன் சொல்வான், மண்கான யாவது செய்யன், யார் யார் எதை எதை வணங்கினார்களோ எத்தபியூ அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள். எத்தபியூ மண்கான யாவது சம்ச, சூரியனை வணங்கியவர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார்கள். எத்தபியூ மண்கான யாவது கமர, சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனை பின்பற்றி செல்வார்கள். எத்தபியூ மண்கான யாவது தவாகி, தீய சக்திகளை வணங்கியவர்கள் அதை பின்தொடர்ந்து செல்வார்கள். எல்லாம் பாலத்தில் போயிருவாங்க. யாரு மிச்சமா இருப்பான்னு கேட்டா, தபுகா ஹாலிகள் உம்மா, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் மட்டும், அல்லாஹ் மட்டும் வணங்கினாங்களே அவங்க மட்டும்தான் மிச்சமாக இருப்பார்கள். எல்லாம் போயிருவாங்க, எல்லாம் வணங்கினாலும் கூட போயிருவாங்க. கடைசியில மகசூர்ல யார் இருப்பா, இவங்க தான் மிச்சமா இருப்பாங்க. யாரு, சரியான அடியார்கள் மட்டும்தான் மிச்சமா இருப்பாங்க. மிச்சமா இருந்தவங்க அல்லாஹ் அவர்கள்ட்ட மறுபடி வருவான். எப்படி வருவான்னு சொன்னா, ஏற்கனவே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், விசாரணை நடக்கும் பொழுது அல்லாஹ் வருவான்ல, அவனுடைய தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். அந்த தோற்றத்தில் இல்லாம வேற தோற்றத்தில் அப்ப நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. இறை யார் யார் வணங்கினவங்களோ அவங்களோட அல்லாஹ் போக சொல்லிட்டான். நாங்க அல்லாஹ் தானே வணங்கணும், அல்லாஹ் கூட்டிட்டு போட்டு, அப்ப யார் யாரை வணங்கினீர்களோ அவங்கவுங்க அதை பின்பற்றி போங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வணங்கினால யார் கூட்டிட்டு போகணும், அல்லாஹ் கூட்டிட்டு போகணும், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். இறைவன் சொல்லுவானா, நான் தானப்பா உங்க இறைவன், நீ எல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியாதா, நாங்க நேரத்தை பார்த்துக்கிறோமே, அந்த மனுஷனை பார்த்துருக்காங்கல்ல, ஏற்கனவே ஒரு பார்த்துக்கிறதுனால நீ இந்த இறைவன் இல்லைன்ற உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவன் அவனுக்கே உரிய ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற தோற்றத்தில் தன்னை காட்சியை தெரிஞ்ச உடனே நான் தான் உங்கள் இறைவன் உடனே, ஆமா நீ தான் எங்கள் இறைவன் சொல்லி அல்லாவே நம்மளை அழைத்து செல்றான். அல்லாவே என்ன செய்யறான், வாங்கடாண்டு அழைத்து செல்வான் என்று நம்மளை கூட்டிக் கொண்டே விடுறான் சொர்க்கத்தில். அந்த மாதிரி நடக்கும் என்று புகாரியில 7438 6574வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வேற மாதிரி இப்ப நல்லடியார்கள் வணங்கியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு விளக்கமாக கூட திருமதியில 2480வது ஹதீஸ்ல இருக்கிறது. இப்போ யுத்தமோசல் சாஹிபி சலிபு சலிபு
சாஹிபி தசாவீரு உருவங்களை வழங்கியவர்களுக்கு அது போன்ற இன்னொரு உருவத்தை அங்க என்ன செய்வான் அல்லாஹ் உருவாக்கி காட்டுவான். எதை வணங்கினார்களோ அது மாதிரி ஒன்னு என்ன செய்வான் அல்லாஹ் செஞ்சு காட்டி டூப்ளிகேட் போட்டுருவான் என்ற கருத்தும் அதுல இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பாலத்துல இறக்கி விட்டுருவாங்க. முந்தி எல்லாம் போய் நம்ம கடைசியா போவோம். யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்களோ அவங்க கடைசியா போவாங்க. ஆனால் அந்த பாலத்துல என்ன இருக்கும் என்று கேட்டால் கட்டுமையான இருட்டாக இருக்கும். அந்த இருட்டுல நடந்தே போயிடலாம். நரகம் கீழே நரகம் பயங்கரமான இருட்டு மட்டும் இல்லாம இரண்டு ஓரங்களிலும் அந்த இது இருக்கிற கொக்கி சொல்லுவாங்கல்ல, இந்த வாலிநாட்டு கொக்கி மாதிரி என்ன செய்வான் எல்லாம் மாட்டி விட்டுருப்பான். அது போட்டு ஆடிக்கொண்டே இருக்குமா. அது பிடிச்சி இழுத்துரும். நரகத்துல இருக்கு தள்ளுறதுக்காக வேண்டி அது மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பான். அந்த இருட்டுலையும் அந்த அது கொக்கில வேற மாட்டிக்கிறதுக்கும் உள்ள நிலையில மனுஷன் தப்பிச்சு போகணும். அப்ப அதுக்கு முக்கியமா வெளிச்சம் வேணும். அப்ப அவரவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான். வெளிச்சம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து வெளிச்சம் அடிக்கும். அந்த வெளிச்சமா முன்னாடி என்ன இருக்கு, பாதையை தெளிவா காட்டு. முந்தி போனவங்க எல்லாம் பின்தங்கிட்டு இருப்பான். வெளிச்சம் உள்ளவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம கார்ல போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்போம்ல, நம்மள முந்தி கார் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த கார் பாட்டு போயிட்டே இருக்கும். இருட்டுல போயிட்டு இருக்கோம், ரோடே நமக்கு தெரியாது. அப்ப சைக்கிள் லைட் இல்லைன்னு வைங்களேன், டூ வீலர்ல பல்ப் பீஸா போச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாதிரியா வண்டி ஓட்டிட்டு போவோம். நம்ம பின்னாடி ஒரு கார் வருவான், அவன் வேகமா ஓடி போயிருவான். ஓடணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும். அந்த கார் வரும்போது கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். அவன் காருக்கார நம்மளை கலந்துட்டே செய்யும். ஏற்கனவே இருந்த வெளிச்சத்தை விட பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இருட்டாகி போயிடும், தடுமாறி விழுந்துருவோம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் இருட்டுல நீங்க போயிட்டே இருப்பாங்க. அமர்களுக்கு தக்கவாறு வெளிச்சத்தை கொடுக்குறான். வெளிச்சம் உள்ளவங்க நல்ல பிரைட்டா இருக்கணும், வேகமா ஓடிட்டே இருப்பான். லைட் டிம்மா உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருப்பான். அவரவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு அந்த பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 278வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அந்த பாலத்தின் மீது கடந்து சென்று எல்லாரும் பாலத்து தான், சொர்க்கவாசியும் பாலத்துல தான் போய் ஆகணும், நரகவாசியும் பாலத்துல போய் தான் ஆகணும். அதுதான் குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள யாரா இருந்தாலும் நரகத்திற்கு வந்துதான் தீர வேண்டும். இதுதான் அர்த்தம். உங்கள யாரா சொர்க்கவாசியா இருந்தா கூட நரகத்துக்கு வந்துதான் ஆகணும். மேலையாவது ஏறிடுறோம்ல, ஒரு சொர்க்கத்தை கடந்துதான் நம்ம போறோம்னு சொன்னா, சொர்க்கத்துல நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம நரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நரகத்துக்குள்ள நுழைஞ்சி பாலத்தின் வழியாக கடந்து சொர்க்கத்துக்கு போறதுனால உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும். கான அலா ரப்பிக்க ஹத்ம மக்லியா, இது உங்களுடைய இறைவன் கட்டாயமாக எழுதிய விதியாக இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். அதுக்காகத்தான் நம்மள என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போகும்போது கூட நரகத்தின் மீது ஏறி போக சொல்றான். அதுல கூட இன்னொன்று இருக்குதுங்க, ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மனதத்துவ ரீதியாக கூட உடல் கூறு ரீதியாக கூட எந்த ஒரு இன்பத்தை நம்ம நல்ல முழுசா அனுபவிக்க நினைச்சோம்னு சொன்னா அது துன்பத்தை கொஞ்சம் அனுபவிச்சிருக்கணும். நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, வெயிலுடைய நிழலுடைய அருமை எதுல தெரியும், வெயில்ல தான் தெரியும். நிழல்லே உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு இந்த நிழல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிற அவனுக்கு தெரியாது. அவனை 2 மணி நேரம் வெயில்ல காய போட்டுவிட்டு அப்படி கொண்டாந்து உட்கார வச்சா ஒரு சுகமா இருக்கேன். வெயில்ல 2 மணி நேரம் காஞ்சி விட்டு அவனை கொண்டே நிழல்ல வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அப்பதான் நல்லா இருக்கேன். ஏசிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு ஏசியுடைய அருமையெல்லாம் தெரியாது. என்ன செய்யணும், வெளியில உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு போடணும். அப்புறமேல உடம்பெல்லாம் காஞ்சி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குமா, அப்பதைக்கு உள்ள விட்டோம்னா ஒரு மாதிரியா இவ்வளவு பெரிய இன்பமா இது அப்படின்னு தெரியும். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கீழே நரகம் கொழுந்து விட்டு எரியும், பயங்கர வெப்பமா இருக்கும், மேல இருட்டா வேற இருக்கும். அது ஒண்ணு அந்த ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது அதை கடந்து அப்படி சொர்க்கத்துல போகும் பொழுது அதுவே ஒரு பெரிய இனிமையாகவும் அதுவே ஒரு பெரிய இன்பமாகவும் இருக்கும் என்பதற்காக கூட அந்த இன்பத்தை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக கூட எல்லாம் செய்திருக்கலாம். சரி, அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், வேகமா முடிக்க வேண்டிய இதெல்லாம் ஒரு 65-70 நாள் நடத்த வேண்டிய ஒரு தலைப்பு, ரொம்ப விரைந்து எல்லாத்தையும் முடிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால எல்லாம் ஷார்ட்டா போயிட்டு இருக்கிறது. அப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொர்க்கம் இப்ப இருக்குதா இல்லையான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜை பத்தி சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இலாஜா ரமலான் புத்திகத் அபுவால் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிடுமே ஆனால் சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது புகாரில 1800வது ஹதீஸாக இருக்கிறது. சொர்க்கம் இல்லாட்டி சொர்க்கத்தை திறக்க முடியுமா? அப்ப சொர்க்கம் இருக்குதா, இனிமே தான் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன இருக்குது, நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் சொர்க்கம் என்பது அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தாலும் இருக்கு நீங்க வைத்துக் கொண்டாலும் அல்ல எடுத்துக்காட்டான வச்சுக் கொண்டாலும் இது மொத்தத்தை அழிச்சுட்டு தான் உண்டாக்கலாம்.
நல்லா வழங்கி கொள்ளணும். ஏற்கனவே கூட இந்த சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், மொத்தத்தை ஒண்ணு விடாம அழிச்சிருவாங்கிறான். ஏற்கனவே சொல்லிட்டோம், வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு சுருட்டி சொர்க்கமே ஆல்ரெடி இருந்தாலும் சரிதான், ஒரு அம்மு கம்மி எல்லாம் காலி பண்ணிவிட்டு எல்லாம் புதுசுன்னு எல்லாம் சொல்றான். எல்லாமே என்னது பிரஸ் மறுபடியும் அழிக்கணும், நான் மட்டும்தான் இருப்பேங்கிறான். ஒண்ணு விடாம அழிச்சு விட்டு இப்ப நான் மட்டும் இருக்க மதியா லிமனில் முல்குல் இன்னைக்கு யாருக்கிட்ட அதிகாரம் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு எவனும் பதில் சொல்ல ஆள் இருக்க மாட்டான். லில்லாஹில் வாஹிதுல் கஹார், ஒரே இறைவனாகி எனக்கு தாண்ட அதிகாரம் அவனே ரிப்ளை சொல்லிக்கிறான். அப்படி ஒரு தனிமையை அல்லாஹ் காட்டணும் என்பதற்காக வேண்டி சொர்க்கம் ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஏற்கனவே இருந்தாலும் காலி பண்ணிட்டு புதுசா தான் உண்டாக்கப்படும். ஏற்கனவே இருந்துகிட்டு அழியாம இருக்குன்னு வந்தாலும் படைக்கப்படலன்னு வச்சுக்கிட்டாலும் புதுசா படைக்குவான். ஆக எப்படி இருந்தாலும் நம்ம போற சொர்க்கம் என்பது கண்டிப்பாக இனிமேல் தான் என்ன செய்யப்படும், உலகத்தை அழிச்ச பிறகுதான் மறுபடியும் உருவாக்கப்படும் அப்படிங்கறது விளங்கிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுதுன்னா இருக்கலாம், ஒரு அடையாளத்துக்காக அந்த சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருப்பான். இந்த மாதிரி தான் அமைய போகுதுன்னு ஒரு பில்டிங் காட்டுறோம், அது இடிச்சு மறுபடியும் அதே மாதிரி கட்ட முடியாதா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யுது, சொர்க்கம் என்பது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அழிச்சிட்டு புதுசா தான் உண்டாக்குவான். அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஒண்ணு கூட விஷயம் இருக்காது. அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அமைந்திருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு பலவிதமான பெயர்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒன்னு தாரு சலாம் என்கிறான், லஹும் தாரு சலாம், அவருக்கு சலாமத்தான இல்லம் இருக்கிறது, அமைதி இல்லம். சொர்க்கத்துக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கிறான், சலாம்னா அமைதி, தாரு சலாம்னா அமைதி, அமைதி இல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். ஜன்னாத்து அதுனின், அதுங்கிற வார்த்தையை குர்ஆன்ல அடிக்கிற என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுங்கிற பெயரை அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிறான். ஜன்னாத்து நயீம், நயீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பயன்படுத்துகிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற வார்த்தையை என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சொர்க்கத்தை பற்றி பேசும்போது பயன்படுத்துகிறான். ஜன்னத்துல் குல்து, நிரந்தரமான ஒரு உலகம், நிரந்தரமா இருக்க போது அழியாம இருக்குதுல, அதுக்காக வேண்டி ஜன்னத்துல் குல்து என்று கூட அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சிருக்கிறான். தாருல் கரார், அதே அர்த்தம் தான், என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு உலகம்ங்கிற கருத்துலையும் சொல்றான். தாருல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கான உலகம், மற்றவர்களுக்கு கலந்துல இருக்கிறோம். இங்க நல்லவன் கேட்டவன் சேர்ந்துல இருக்கிறான், பில்டர் பண்ண உலகம், நல்லவன் மட்டும் தான் இருப்பான், நல்லவன் மட்டுமே இருக்கிற உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல இந்த 7 விதமான பெயர்களிலே சொர்க்கத்தை எல்லாம் குறிப்பிடுகிறான். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 8 வாசல்கள் இருக்கும். சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல், 8 வாசல் இருக்கும். புகாரியில 3085வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபில் ஜன்னதி ஸமானியத்து அப்வாபின், சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்கின்றன. ஃபீஹா பாபுன் யுஸம்மர் ரையான், அதுக்கு ஒரு பாபு, அதுல ஒரு வாசலுக்கு பேர் ரையான். அது லா யதுகுலுஹா இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வழியாக என்ன செய்வாங்க, அனுமதிக்கப்படுவார்கள். 8 வாசல் இருக்கும். நோன்பாளிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக என்ன இருக்கு, தனியாக ஒரு வாசலை எல்லாம் வைத்திருக்கிறான் என்பதுல சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குன்னு விளங்கிக் கொள்றோம். ஒவ்வொரு வாசலுக்கு ஒரு பெயர் இருக்குது. ரையான்ங்கிற பெயரு இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய 8 வாசல் இருக்கா இல்லையா, அந்த 8 வாசல்ல அளவு என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 வருடங்கள், அதாவது ஒரு வாசலுடைய அகலம், இந்த நிலப்படிக்கு இந்த நிலப்படி அந்த இருக்கும்ல, வாசல் சொன்னா இங்கிட்ட ஒரு நிலம் இருக்கும், இங்கிட்ட ஒரு இருக்கும்ல, அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அகலம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 40 வருஷம் நடந்து போற அளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு வாசலுடைய அகலம்ங்க. சொர்க்கத்தினுடைய அகலம் இல்ல, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்ல அந்த ஒரு வாசல் எவ்வளவு பெருசா இருக்கும் கேட்டா, இங்க இருந்து டெல்லி போற அளவுக்கு இருக்கும். இங்க இருந்து என்ன செய்யறது, நடந்தே டெல்லி போற 40 வருஷம் ஆகுமா இல்லையா, அது கூட ஆகாதோ, அதெல்லாம் தாண்டி அப்ப இந்த வாசல் மட்டுமே எவ்வளவு இருக்குது, பூமி அளவுக்கு இருக்குன்னு வைக்கிற, அவ்வளவு பெருமாண்டமா இருக்கும். அவ்வளவு தாராளமா இடிச்சுக்கு நுழையிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப பெரிய ரிலாக்ஸா போயிட்டு இருக்கலாம். அப்ப ஒரு வாசல் அவ்வளவு பெருசா இருந்தா அந்த மாதிரி 8 வாசல் கொண்டதுன்னா எவ்வளவு பெருசா இருக்கும், உள்ளடக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். வாசல்ல பக்கத்துல வச்சிருப்பாங்க, ஒரு வாசல் வச்சா அதுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் அதுக்கு தகுந்த இடைவெளி விட்டுட்டு என்ன செய்வாங்க, அது மாதிரி ஒரு 10 மடங்கு இடைவெளி விட்டுட்டு தான் இன்னொரு வாசல் வைப்பாங்க. அது மாதிரி இந்த வாசல் மாதிரி ஒரு 10 மடங்கு இடத்தை விட்டுட்டு தான் இன்னொரு வாசல் வைப்பாங்க. ஒரு வாசல 40 வருஷம் நடந்து போற தூரம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு வாசலுடைய அகலம் அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் என்பதை நம்ம அவ்வளவு வேணும்லங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நமக்கு 1.5 சென்ட் தரப்போனா ஒவ்வொரு ஆளுநர் செய்யலாம், ஏக்கர் கணக்கில் தரப்போறதா இருந்தா அவ்வளவு பெருசா தான் இருக்கணும், அப்பதான் சரியாகணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பதற்கு என்ன செய்யணும், அந்த சொர்க்கத்தினுடைய அமைப்பை பார்க்கிறோம். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம், அதுல சொர்க்கத்துல யார் நுழைஞ்சாலும் சரி நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்துல போனவங்க தான் நிரந்தரம் இல்ல, கொஞ்ச நேரம் சென்று சொர்க்கத்துக்கு சிலர் கொண்டு வந்துருவான், சில பேர் நிரந்தரமா இருப்பாங்க. சொர்க்கத்துல யார் போனாலும் சரி நுழைஞ்சா நுழைஞ்சதுதான்.
அப்படி நிரந்தரமா இருப்பார்கள் என்று சொல்லி 31 வசனங்கள்ல 31 அத்தியாய வசனங்கள்ல சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு விஷயம். அந்த சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 3வது சூராவுல 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சாரி ஓயிலா மகபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னா, உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்புக்கு வாருங்கள், ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள், விரையுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அருளுக சமாவாத்து வல்லால், அதனுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசா இருக்கும் என்றால் இந்த மொத்த வானங்களும் பூமியும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம். சொர்க்கம் என்பது 7 வானங்களுக்கு எவ்வளவு இடம் தேவையோ பூமியும் சேர்த்தா எவ்வளவு இருக்குமோ அதை விட பெருசு, அந்த அளவுக்கு அகலமானது எது? சொர்க்கம். அவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் உங்களை கூப்பிடுறேன், ரொம்ப கஞ்சஸ்டா இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி 3வது சூறாவுல 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 57வது சூறாவுல 21வது வசனத்தில் சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னா, உங்கள் இறைவனுடைய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் விரையுங்கள், அர்துஹா கர்து சமாய் வல்லர், அதனுடைய விஸ்தீர்ணம் வானம் பூமியுடைய விஸ்தீர்ணத்தை போல இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன் 57:12. இது போக அந்த 40 வருஷம் நடக்கிற தூரம் தானே, அதுக்கு நம்பர் சொல்லல. முஸ்லிம்ல 5268வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இப்படி உள்ள நுழைஞ்சிட்டோமா, சொர்க்கத்தினுடைய அகலத்தை பார்த்துட்டோம், சொர்க்கத்தினுடைய பெயர்களை பார்த்துட்டோம். அப்ப சொர்க்கத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அது உள்ள போன உடனே என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் அவ்வளவு விழாவாரியாக அதையே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்கு மாசம் கணக்குல. அவ்வளவுக்கு அங்க கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் என்ன செய்யறான், பட்டியல் போட்டு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன, இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு மனுஷனுக்கு வேணும், குடியிருப்பு வேணுமா இல்லையா? குடியிருக்கிறதுக்கு இந்த உலகத்துல வந்துகிட்டு ரொம்ப கம்மியான இடம் ஒரு மனுஷனுக்கு போதுமா இருக்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு 10 பேர் இருந்தா கூட போதுங்கிற அளவுக்கு எவ்வளவு பேரு அது கூட கிடைக்காம பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க என்ன செய்யறான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு போன யாருக்குமே இடம் இல்லை, நீ பிளாட்பாரத்தில் படுத்துக்கன்னு சொல்றதுக்கு இடமே இருக்காது. எல்லாருக்கும் என்ன இருக்குது, எல்லாருக்கும் மசாக்கின்னு இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 9வது சூறாவுல 72வது வசனத்தில் வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளை அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ஓ மசாக்கின தய்யிபத்தன், தூய்மையான குடியிருப்புகளையும் அல்லாஹ் தருகிறான். குடியிருக்கிறதுக்கு வீடுகள், தூய்மையான குடியிருப்புகளை அல்லாஹ் காட்டுகிறான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாதுங்கிறான். ஒரு விதமான அல்லாஹ் அக்பர், அதை விட அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு, அதான் பெருசு. இந்த குடியிருப்புலாம் கூட பெருசு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 61வது சூறாவுல 12வது வசனத்திலையும் இதை சொல்லி காட்டுகிறான். 29வது சூறாவுல 58வது வசனங்கள்லையும் குடியிருப்பதற்கு ஃபர்ஸ்ட் வீடுகள், அரண்மனைகள் நமக்கு கிடைக்கும். குடியிருக்கிறதுக்கு ஒரு அரண்மனையை அல்லாஹ் தந்துடுறான். அரண்மனையை தந்ததோட அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை எப்படியெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறான்னு கேட்டா பலவிதமான உணவுகள். அதுல முக்கியமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கனிவர்க்கங்கள். அதான் இயற்கையானது. இயற்கையான உணவு எது? பழங்கள் தானே. பழங்கள் தான் அங்க முக்கியமான உணவு. வேற வேற சாமான் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பழங்கள் தான் எல்லா நேரமும் கிடைக்கும். மற்ற சாப்பாடுக்கு டைம் போட்டுருவோம் அல்ல, மற்ற எல்லா நேரமும் கிடைக்கிறது என்ன, பழங்கள் தான். நம்ம நொறுக்கு தீனி சாப்பிடறோம்ல, இந்த நொறுக்கு தீனிக்கு பதிலாக எது கிடைக்கும், எப்ப பார்த்தாலும் பழங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி 2வது சூறாவுல பக்ராவுல 25வது வசனத்தில் சொல்லி காட்டுதான். குல்லமா ருஸிகு மின்ஹா மின் சமரத்தி ரிஸ்கன், ஒரு பழத்தும் ஒரு கனியை அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் பொழுதெல்லாம் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு, இதுக்கு முந்தைய தானே கொடுத்தேன்னு கேட்பாங்களாம். ஒரு ஆப்பிள கொண்டு போய் கொடுத்தவன நேரத்துக்கு தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தூபிகி முத்தசாபிகா, பார்த்தா அப்படி ஒரே மாதிரியா தெரியும், டேஸ்ட் வேறையா இருக்கும். நேற்று கொடுத்த ஆப்பிள் வேறையா இருக்கு, இன்னைக்கு கொடுத்த ஆப்பிள் வேறையா இருக்கு, இன்னைக்கு கொடுத்த மாம்பழம் வேறையா இருக்கு, நாளை கொடுக்குற மாம்பழமா தான் இருக்கு. இதான சலிச்சு போற மாதிரி இருக்காது. நம்ம ஒரே மாதிரி தானே இருக்கு, சோறு ஒரே மாதிரி தானே எப்படி சாப்பிட்டாலும் என்னதான் அரிசியை மாத்தினா கூட பெரிய டிஃபரெண்ட் வராது. அல்லாஹ் என்ன செய்யறான், கனிகளை கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த கனிகளுக்கு ஒவ்வொரு விதமான ருசியை கொடுத்து அப்படி வகையான கனிகள் தருவான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யார் நல்லவனா இருக்கிறான் அவனுக்கு ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயரமான இது அரண்மனை கொடுத்துட்டானா, அரண்மனை எங்க கொடுக்கறான்னு கேட்டா அதான் முக்கியமானது. எல்லாருக்கும் இந்த உயரமான இடத்துல இருக்கிறது தான் விரும்புவோம். ஏன், உயரமான இடத்துல குளுமை அதிகமா இருக்கும். இங்க எல்லாம் வெப்பமா இருக்குது. கொடைக்கானல்ல ஜில் ஜில் இருக்கும், ஊட்டியில காஷ்மீர்ல அதெல்லாம் உயரமான மலைகளா இருக்குமே. ஆனால் அங்கெல்லாம் என்ன இருக்கு, கிளைமேட் குளுகுளுன்னு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் என்ன பண்றான், இந்த அரண்மனை எங்க கொண்டு கொடுக்கறான்னா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயரமான தோட்டத்துல தான். ஒரு ஆளுக்கு ஒரு ஊட்டி,
ஊட்டியா 10 ஊட்டி ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்யறது, ஒரு முழு ஊட்டியை நீ வச்சு 10 ஊட்டியை நீ வச்சுக்க, 10 கொடைக்கானல் நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் ஒரு அரண்மனை. அப்ப உயரமான சொர்க்க சோலைகள்ல அவர்கள் குடியமர்த்தப்படுவார்கள். குத்துபுகா தானியா, உயரமா இருந்தா எட்டி எட்டி பறிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குமே, அந்த கனிகளுடைய குலைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும், இப்படி எட்டி பறிக்கிற அளவு. அந்த மாதிரி மனுஷன் அப்படி பண்றானா இல்லையா? பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அந்த போன்சாய் மரம் ஆக்கி சின்னதா ஜிப் பண்ணி அமைக்கிறானா இல்லையா? பெரிய பூசணிக்காய் என்ன பண்றான், இப்படி ஆக்கி போடுறான். ஆலமரத்தை இவ்வளவு பெருசா ஆக்கி வச்சிருக்கான், அதே ஆலமரம் தான். அது மாதிரியா இவன் செய்யும் அல்ல என்ன செய்யறான், எல்லா கனிகளுமே இப்படி கை கேட்டுற தூரத்துல இருக்கும். பேரிச மரம் வேணும்னா பேரிச மரத்துக்கு ஏணி வச்சு ஏற தேவையில்லை. பேரிச மரம் வேணா என்ன செய்யலாம், இப்படி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாமே தாழ்ந்திருக்கும். அப்ப குத்துபுகா தானியா, அதனுடைய கனிகள் வந்து தாழ்ந்திருக்கும். குழு வசிரப்பு ஹனியம் பிமா அசுரப்தன் பில் ஐயாமல் காலியா, இந்த உலகத்துல வாழும் பொழுது எனக்கா தியாகம் பண்ணி இருந்தீங்களப்பா, நேர்மையா வாழணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அலைஞ்சிக்க திரும்ப இப்ப நல்லா சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் சொல்லி 69வது சூறாவுல 21, 22, 23, 24 அந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 76, 14 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர்களுக்கு கனிவர்க்கங்கள் கொடுக்கப்படும் என்பதை 43வது சூறாவுல 40, 41, 42 சொல்லுகிறான். 38, 51, 44, 55, 56, 20, 56, 32, 33 இந்த வசனங்கள்ல எல்லாம் என்னென்ன மாதிரியான கனிவர்க்கங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஃப்ரூட்ஸ் தான், எல்லாம் பழங்கள் தான், பழங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் பழங்கள் மட்டும்தான் எப்படி சொல்லிட்டே இருக்குன்னு கேட்கலாம்ல, அதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா இறைச்சி போக்குவரத்து இருக்குங்கிறான். அது வேணும்ல, தகரு சாப்பிட வராதா கூட பிரியாணி நம்ம நல்லா வர்றோம். அப்ப அது மாதிரி நல்லா என்ன செய்யறான், அம்தது ஆகும் பாக்கியத்தில் அவர்களுக்கு கனிவர்க்கங்களையும் கொடுப்போம். அகமே மிம்மாயஸ்தகும், அவ்வளோ விரும்பக்கூடிய இறைச்சியை கொடுப்போம். அதுல எனக்கு கோழி பிடிக்காது, ஆடு பிடிக்காதுங்கிற பிரச்சனை நடக்குது. கோழி பிடிக்காதா, என்ன பிடிக்கும் சொல்லு, கொக்கா காடையா என்ன வேணும் அப்படி. அப்ப நிம்மாயஸ்தகும், அப்ப அவர்கள் விரும்பக்கூடிய இறைச்சி எல்லாம் என்ன செய்யறான்ல அவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 56, 21 உலகம் பயிரும் நிம்மாயஸ்தகும், அவர்கள் விரும்புகிற பறவையுடைய இறைச்சி எல்லாம் பொறிச்சு பொறிச்சு செய்வான்ல, வகை வகையா தருவானா. அப்ப இறைச்சி உணவுகள் எல்லாம் அங்க இருக்கிறது. பானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வகை வகையான பானங்கள் இதுதான் வாழ்றோம். இருக்குங்க, இருக்கிற ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறோம், அது வீட்டுக்கு பஞ்சமே இல்ல, பெரிய தோட்டம் தூரம் வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஆளுக்கு 10, 20 ஊட்டியை தந்துடுறோம் இல்ல, அதுக்கும் பிரச்சனை கிடையாது. அங்க பார்த்தாலும் சோள கனிகளை பார்த்தாலும் பூத்து குலுங்குகிறது, அது வந்து ஆள் வச்சு கூட பறிக்க தேவையில்லை, இப்படி எடுத்துக்கிற அளவுக்கு என்ன செய்யறது, எல்லாம் தாழ்ந்து தொங்குகிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குளுமையா இருக்கும்போது இறச்சிக்கிறது சாப்பிட்டு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கிற இடங்கள்ல என்ன செய்யுது, கறி ரொம்ப தேரும். வெப்பமான இடத்துல கறி தேடுவதை விட குளிர்ச்சியான இடங்கள் இறைச்சியை நோக்கி மனுஷன் உள்ள வந்து விரும்பும். அதுக்காக இறைச்சி சாப்பிட்டு, பறவை இறைச்சி நல்லா ஹீட்டா இருக்குமா இல்லையா, அது சாப்பிடு அப்படிங்கிறான் அல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான், குடிபானங்கள். குடிபானங்கள்னா எப்படி, அப்படி மதுரமான தண்ணீரை எல்லாம் கொடுக்கிறான். சஞ்சபீலா, அதுல இஞ்சி சுவை உடைய ஒரு பானத்தை கொடுக்கிறான். ஐநன்பிஹாத்து சம்மா சல்சபீலா, சல்சபீல் என்று பெயருடைய ஒரு நீரூற்று இருக்கிறது, அதிலிருந்து அல்லாஹ் வந்து தண்ணியை தருகிறான். இது 76, 18 இருக்கிறது. 76, 21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சகாஹும் ரப்புஹும் சராபன் தஹூரா, அவர்களுடைய இறைவனவர்களுக்கு மதுரமான தூய்மையான தண்ணீரை தருகிறான். இப்படி குடிப்பதற்கு என்னென்ன தருவோம் என்ற விஷயங்களையும் எல்லாம் என்ன செய்யறான், பட்டியல் போடுகிறான். இது அல்லாம இன்னும் குடிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது, வேறு பல பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 2 நாள்ல முடிக்க வேண்டியிருக்கேன். சரியா? சரி.